நமக. முருகா சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான 10 கொள்கைகளை இப்பதிவில் காண்போம். முதலாவது, கடவுள் ஒருவரே என்று அறிய வேண்டும். கடவுள் ஒருவரே. அவர் ஜாதியும் மதமும் சமயமும் கடந்து ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாய் இருக்கின்றார். அவர் அன்பையும் கருணையையும் மட்டுமே தனது வழிபாடாக ஏற்கின்றார். உருவமாவும் அருவுருவமாவும் அருவமாவும் சொரூபமாயும் ஒருவரே உள்ளார். கடவுள் இருவர் என்றும் மூவர் என்றும் ஐவர் என்றும் கூறுவது உடலுக்கு உயிர் 2, 3 என்பது போலாகும். இரண்டாவது கொள்கை, எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும். போகும் பாதைகளான சமய மத மார்க்கங்களில் பற்று வைக்காமல் போக வேண்டிய இடமான உண்மை ஆண்டவரிடத்தில் மட்டுமே பற்று வைக்க வேண்டும். ஜாதி சமய மத வேறுபாடெல்லாம் தவிர்த்து சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும். எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும். ஜாதி சமயம் மதம் இனம் மொழி தேசம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் போன்ற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவரிடமும் இறைவனே உறவாய் பழகுவான். இரக்கமுடையவர்களெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரே. சுத்த சன்மார்க்கம் எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் பொது நெறியே. மூன்றாவது, ஆன்ம நேய ஒருமைப்பாடு உரிமை வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவர்கள் அனைத்தும் ஆன்மாக்கள் என்பதால் ஜீவர்கள் அனைத்தும் ஒரே ஆன்ம இனம் என்றும் ஒருமைப்பாடு உடையது. ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவன் அருளால் தேகங்களில் வருவிருக்கப்பட்டு ஜீவர்கள் ஆனதால் ஜீவர்கள் எல்லாம் சகோதர உரிமை உடையது. அதுவே ஆன்ம உரிமை. அந்த உரிமையால் ஒரு ஜீவனுக்கு துன்பம் உண்டாகும் பொழுது அதை கண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாக வேண்டும். அதுவே ஆன்ம உருக்கம். அந்த உருக்கத்தால் அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும். அதுவே ஆன்மநேயம். ஆன்ம இனம் என்னும் ஒருமை வந்தால்தான் ஆன்ம உரிமை வரும். அந்த உரிமை வந்தால்தான் ஆன்ம உருக்கம் வரும். அந்த உருக்கம் வந்தால்தான் ஆன்மம் நேய வரும். அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையை கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உதவிடல் வேண்டும். உயிர் கொலையும் புலால் உணவும் தவிர்த்து உயிர் இரக்கத்தை வளர்த்து தனிப்பெரும் கருணையை பெற்று பேரின்ப பெருவாழ்வில் வாழ வேண்டும். தொடரும். நன்றி.